காலையிலேருந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன். இன்னைக்கு ஏதாவது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்துட்டு ஆதி சொல்லியிருந்தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ரவா இருந்தது அதில் வந்து லட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து குயிக்காக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு தேவையான முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதிலே வந்துட்டு 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1 கப் சக்கரை சேர்த்தா போதும். 1.5 கப் 2 கப் வரைக்கும் சேர்க்கலாம்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம கடையில் வாங்குற சக்கரை 1.5 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்கு. அதனால நான் இப்போ 1 கப்புக்கு 1 கப் சக்கரை வந்து எடுத்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூட 1 கப் சக்கரை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி இல்லைனா பால் சேர்த்துட்டு லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்தா போதும். இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ரெசிபிஸ் பண்ணும்போது பையனே வந்து கூட வச்சுட்டு பண்றது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செஃப் வந்துட்டு எப்படி செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.